ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு கவலையோடு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் என்னை கைவிட்டாரு, ஆண்டவர் என் கூட இல்லை, அவர் என் கூட இருந்தால் இன்னைக்கு இந்த பிரச்சனைலாம் என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்குமா, நான் எவ்வளோதான் ஜெபிச்சு பார்த்தாலும் ஆண்டவர் சைலண்ட்டாகவே இருக்கிறாரு, என்னோட ஜெபத்துக்கு பதில் வரவே இல்லை, ஸோ அவர் என் கூட இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கவலையோடு இருக்கிற உங்களுக்காக நேசரின் வார்த்தை ஆண்டவர் என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம், அதனுடைய 14-15 வசனம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமேன். இந்த வார்த்தையின் மூலமா இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஆண்டவர் பேசுறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு? சீயோன் தான் என்ன சொல்றா? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் அப்படின்னு சொல்லுங்க. யார் என்ன சீயோன்? நம்ம தான். இன்னைக்கு நம்மளை பார்த்தா சொல்ற, நீ தானே என்ன கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டாருன்னு சொல்ற. ஆனா நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா? உலக பிரகாரமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்க அம்மா, உலகத்துல யார் மறந்தாலும் தாய் என்னை மறக்க மாட்டாங்க, அவங்க ஏன்னா 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட தாயே உன்னை மறக்கக்கூடிய சூழ்நிலை, உன்னை மறந்தாலோ உன்னை வெறுத்தாலோ நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ எதை குறிச்சுமே கவலைப்படாதீங்க. எவ்வளோ அழகா இந்த வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அம்மா நம்மளை மறப்பாங்களா? இல்லை, சப்போஸ் அவங்களே உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவன் எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. அவர் உங்களை மறக்கலை, உங்க கூட தான் இருக்கிறாரு. நிச்சயமா அவர் உங்க ஜெபத்துக்கு பதில் தருவார். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றையும் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாரு. உங்க கண்ணீரை, நீங்க வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. சீக்கிரமா உங்களுக்கு பதில் தருவாரு. ஸோ எதை குறித்துமே கவலைப்படாதீங்க. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் இருந்து ஜீவ பாதை என்று மூடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் இருந்து ஜீவ பாதை என்று மூடுவேன். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.